இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மண்டபம் மீனவர்களை விடுதலை செய்ய கோரி மண்டபம் தெற்கு கடல் பகுதி மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 150க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரன் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக சிறைபிடித்து வருகின்றது. துப்பாக்கிச் சூடு போன்ற அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றது. சிறைபிடிக்கப்படக்கூடிய மீனவர்கள் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்படும் நிலையில் அடுத்த கட்டமாக மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை தொடர்ந்து சிறைபிடித்து வருகின்றது. இது ஒரு வழக்கமான நிகழ்வாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. முன்னாள் கடலுக்கு போன போட்டை இலங்கை கடற்படை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் 10 பேரை அவங்க சிறை பண்ணிட்டு போயிட்டாங்க. போட்டையும் கொண்டு போயிட்டாங்க, பதுங்கல் பண்ணிட்டாங்க. தெற்கு கடற்கரையில் இந்த மாதிரி தெற்கு பகுதியில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. எங்களுக்கு வாழ்வாதாரமும் இல்லை, எங்களுக்கு சுத்தமாக தொழிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நமக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். வட்டிக்கு வாசிக்கு வாங்கி போட்டு தான் நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்தத்திலே எங்களுடைய கஷ்டங்களை சொல்லி முடியாது. அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மத்திய சர்க்கார் எந்த மாதிரி ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்த மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு கஷ்டத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்க தான் கவர்மெண்ட் தான் பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணணும். 10 பேரை மீட்கணும், போட்டை மீட்டு தரணும். இவங்க கஷ்டங்களை போக்கக்கூடியது கவர்மெண்ட்ல தான் இருக்கு. இந்த மீனவர் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்ட்ல தான் இருக்கு. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் மண்டபம் தெற்கு கடற்கரை பகுதியில் நங்கூரமிட்டு விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 150க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மீனவருடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மீனவர்கள் மட்டுமல்லாது மீன்பிடி தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் உடனடியாக சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் விசைப்படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது உடனடியாக இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும், நிபந்தனையற்ற விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சத்தியம் செய்திகளுக்காக மண்டபம் தெற்கு கடற்கரை பகுதியிலிருந்து மகேஸ்வரன்.